கருணைங்கிறது ஒரு சைக்கோத்தனம், உங்களுக்கு தெரியுமா? மூளை இல்லாதீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் முதல்ல போய் பார்த்துருவாங்க. ரீபோஸ்ட் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. கருணைங்கிறது ஒரு உணர்வு, நம்ம மூளையோட சைக்காலஜிக்கல் ப்ராப்பர்ட்டில ஒன்று. இட்ஸ் a form of energy. இந்த ஸ்பைடர் படத்துல கூட சொல்லியிருப்பாங்க, நமக்கு வந்து சைக்கோத்தனம் வந்து சைக்கோபேத்திக் மென்டாலிட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்த ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்கணும், அதை பார்த்து நம்ம உச்சுன்னு சொல்லணும். ஒருவேளை அவருக்கு அடிபடல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும், ஒரு வருத்தம் வரும். கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம வந்து கருணையை கொண்டு வரதுக்கு வழி என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன இந்த 6 வகை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ல வீக்னஸ் ஒன்று இருந்து அதை நினைச்சு ஒருத்தவங்க வருத்தப்படணும், அதை பார்த்து நமக்கு வந்து கருணைங்கிறது பொத்துக்கிட்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். இந்த எக்ஸ்ங்கிறவன் வந்து ஒரு பர்சன், ஒய்ங்கிறவன் ஒரு பர்சன், நான் ஒரு ஆள் இருக்கேன். இந்த ஒய்ங்கிறவன் மனசுல எக்ஸ்ங்கிறவன் வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டான். அதாவது ஹையர் வேல்யூல இருக்கிற ஒரு ஜட்மெண்ட், ஹையர் வேல்யூல இருக்கிற ஒரு ஆளா வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்படிங்கிற பட்சத்துல நான் வந்து ஒரு கோமாளி, எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு கோமாளியா இருக்கேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்ங்கிறவன் வந்து என்னை அடிச்சான் அப்படின்னா அந்த ஒய்ங்கிறவன் வந்து சிரிப்பான். எனக்கு வந்து வலி வேதனை இருந்தாலும் நான் அதை நினைச்சு வருத்தப்பட்டாலும் அதை பார்த்து அவன் சிரிப்பான். ஏன்னா நான் ஒரு கோமாளி. ஒருவேளை நான் வந்து அந்த எக்ஸ்ங்கிறவன் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த எக்ஸ்ங்கிறவன் பாதிக்கப்பட்டவன் ஆயிடுறான், நான் வந்து வில்லன் ஆயிடுறேன். அப்போ இந்த மைண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ஒயில எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். எப்பயுமே அப்படிதான். தன்னை கோமாளின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஒருத்தன் அடிச்சாலும் மிதிச்சாலும் வலிச்சாலும் அது வலி இல்ல, வேதனை இல்ல, அது வந்து ஒரு காமெடி. அதுவே அவனுக்கு ஒரு பெயின் அண்ட் சஃபருங்கிறது இந்த உலகத்துல ஒரு கருணை அப்படிங்கிறது பொத்துக்கிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ற ஒண்ணா இருக்கு. அப்ப உண்மையிலே இது சைக்கோபேத்திக் தனம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த 6 வகை கஷ்டத்துல இருக்கிறவங்கள பார்த்து தான் உங்களுக்கு கருணை வருதுன்னா, அந்த 6 வகை கஷ்டமும் படணுங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது சைக்கோபேத் தனம் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு நெருக்கமானவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாம் அடிபட்டா நமக்கு ஒரு வகையில ஒரு துன்பம் வருது, இந்த மாதிரி வந்தா கூட அந்த கருணைங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க வருத்தமே படல. இப்ப அவங்க விழுந்துட்டாங்க, அவங்க அடி வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வருத்தமே படல அப்படின்னா அந்த இடத்துல வந்து கருணைங்கிறது யாருக்குமே வரவே வராது. ஏன்னா அதை நினைச்சு அவங்க இன்ஃபீரியர் பண்ணணும். எப்பயுமே வந்து தன்னோட இன்ஃபீரியரை நினைச்சு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல மூழ்கும் போது தான் இன்னொருத்தனுக்கு கருணை வருமே தவிர அவன் இன்ஃபீரியரா இருக்கான், அடி வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக வந்து கருணை வருமான்னு கேட்டா இல்ல. சயின்டிபிக்கா இந்த கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. சோ இந்த யூனிவர்ஸ்ல கருணை இல்ல. கருணைங்கிறது எவல்யூஷன்ல எப்படி வந்திருக்கும் தியரிட்டிக்கலா கதை சொல்லலாம்னா, கருணை குருணை மருணை ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு இந்த 3ல இருந்து கருணைங்கிறது மட்டும் வந்துச்சு, மீதி குருணை கருணைங்கிறது மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷன் தியரி எழுதிக்கலாம். சரி, நம்ம இந்த இன்ஃபினிட்டி யூனிவர்ஸை உருவாக்கி அதுல உயிர்களை உருவாக்கி அதுல கஷ்டம்னு உனக்கு கொடுத்து பிறந்து சாவுங்களான்னு சொல்ற இந்த நாய்க்கு உண்மையிலே கருணை கடல்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம இந்த இன்ஃபினிட்டி ஸ்கேல்ல போட்டு பார்த்தோம்னா எல்லா வகையான கருணையும் நம்மளால வந்து உணர முடியாது, அதுக்கு ஒரு வாழ்நாள் பத்தாது. பட் எல்லா கருணையும் கொஞ்சம் சேம் தான். உங்களை கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, மனசார உண்மையை மட்டும் சொல்லுங்க. உங்களை பார்த்து ஒருத்தன் கருணையோட நிக்கிறான் அப்படின்னா அவனை பார்க்கும்போது உங்களுக்கு வலிக்குமா? ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஏன் இன்ஃபீரியரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெயின் ஏற்படுது. ஏன்னா இன்னொருத்தவங்களோட கருணை வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வலியை கொடுக்குது. உங்களுக்கு அப்படி இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதான் உங்களுக்கான கேள்வி. மறக்காம நம்ம பிரெயின்லெஸ் நண்பர்களுக்கு இதை அனுப்பி விட்டுருங்க.